உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் கூட பேசணும், இதுக்காக தான் வேலை செய்யற மாதிரி நடிச்சு உன் மெஸ்ஸுக்குள்ள வந்தேன். ஐயோ கடவுளே, என்னால இதை நம்பவே முடியலையே. எங்க சத்தியமாவா சொல்றீங்க? ஆமா தமயந்தி, சத்தியமா சொல்றேன். ஆக்சுவலா உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் உன்னை வெறித்தனமா லவ் பண்றேன். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னங்க தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இது கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணணும், என்ன பேசணும்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்ப சொல்றேன் தமயந்தி, நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. எனக்கு நீ வேணும். லைஃப் லாங் நான் உன் கூடவே இருக்கணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. என்னங்க பண்றீங்க? எங்க சொன்ன கேளுங்க, கிட்ட வராதீங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க. எங்க இதெல்லாம் தப்புங்க. வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாங்க. ஏய் வேண்டாம். ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எப்படி மேல, நான் இங்க கீழே, எப்படி? ஓ, கனவுலே ரொமான்ஸா? இங்க பாரு, இதெல்லாம் கடைசி வரைக்கும் உனக்கு கனவாவே தான் இருக்க போகுது. உனக்கு தெரியுமா, எனக்கு கவலையே இல்ல. இருக்கவே இருக்கா என்னோட ஆளு, காற்றின் மொழி பொண்ணு. நாங்க அப்படியே ரொம்ப ஜாலியா இருப்போம். கண்ட கண்ட கனவை கண்டுட்டு உடம்ப கெடுத்துக்காம கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கு. கனவு காட்டுறாளாம், கனவு. சை, அவர் எங்க இன்னுமா குளிக்கிறாரு? அவர் குளிச்சுட்டு வரட்டும். முத வேலையா ஆணி அடிக்க சொல்லி அம்மாவோட போட்டோவை மாட்டிடணும். இந்த இடத்துலதான் அம்மாவோட போட்டோவை மாட்ட சொல்லணும். நீ வேணா பாரு. அப்படி அந்த ஏஜிஆர் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணா அத நலன் சும்மா விட்டுருவானா? அவனை உண்டலன்னு பண்ணிடுவாங்க. கிழிச்சா அவன்.
ம் போன்ல உன் மகனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன், நீ வேணா பாரு. உன் பிள்ளை மொத்தமா எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்க தான் போறான். நம்ம எல்லாரையும் கொண்டு போய் நடுத்தருவுல நிறுத்த தான் போறான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நலன் அந்த அளவுக்குலாம் போகவே மாட்டாங்க. போன்ல அந்த ஏய், இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்க? ஏய் என்ன கீழே சத்தம்? தெரியலங்க. எங்க ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு. அம்மா என்ன ஆச்சு? பெரியப்பா எதுக்கு உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு? ஏண்டா அந்த ஏஜிஆர் திரும்ப ஏதாவது தொந்தரவு பண்ணுவானா? உங்க அப்பா என்னமோ அவன் உன்னை சும்மா விடமாட்டான்னு சொல்லி பயமுறுத்துறாரா? மா இவருக்கு என்னம்மா சும்மா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. வேற வேலை இருந்தா போய் பாருங்க போங்க. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. பத்து பாத்திரம் தேய்க்கிறது, சாப்பிட்ட இலைய மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை. அந்த மெஸ்ல உனக்காக உன் பிள்ளை ரெடியா வச்சிருப்பான். போய் அதெல்லாம் செய்ப்போ. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணலான்னு பார்க்காதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அனாவசியமா என் விஷயத்துல மூக்க நுழைச்சிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டேய், இந்த வீராப்பு பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. இந்த கோவத்தெல்லாம் போய் அந்த ஏஜியாட்ட காட்டு. என்கிட்ட காட்டி என்னடா பிரயோஜனம்? ஹலோ, அதான் சொல்லிட்டேன்ல, அது எனக்கும் ஏஜிஆருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. அவனை எப்படி எதிர்கொள்ளணும்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. என்ன நலன் இப்படி பேசுற? அவருக்கு தேவையில்லைன்னா வேற யாருக்கு தேவை? உன் பொண்டாட்டிக்கா? அவதான் உனக்காக பேசணுமா? நாங்கெல்லாம் பேசக்கூடாதா? ஆட நீ வேற சைலஜா. சாரு வெளியில தான் பெரிய சீன்லாம் போடுவாரு. ஆனா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு அலையிற கோல பையன்தானவன். இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம இவ்வளவு இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவளுக்கு இந்த பேச்சுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் இவ்வளவு வஸ்டா பிஹேவ் பண்றீங்க? சை, பாத்தியா, இவ்வளவு சொன்னதும் அவனுக்கு எவ்வளவு கோபம் வருது பாரு. ஆமா மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இவன் முன்னாடி இருந்த நலன் கிடையாது. முழுசா அவ கைக்குள்ள போயிட்டான். ஏய் சைலஜா, இப்ப எதுக்கு நீயும் அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? போய் ஏதாவது வேலையை பாரு. ஏய், சைலஜா என்ன தப்பா சொல்லிட்டான்னு அவளை நீ துரத்து விட பாக்குற? இவ கூட சேர்ந்த பாவத்துக்கு உன் பிள்ளை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்மளை நடுத்தரவுல தான் நிறுத்த போறான்னு சொன்னா அது உனக்கு புரியாதா? ஆனா அக்கறையோட சொல்றவங்கள போய் வேலையை பாருன்னு துரத்து விடுவியா? இதுதான் நீ குடும்ப நடத்துற லட்சணமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.